கட்டியம் கூறுகின்ற விமானம் இங்கே தடுத்து நிற்கிற அந்த காட்சி. ஆலய முன்றிலிருந்து அங்கே மயில் மீது எழுந்தருளி ஆராத்தி எடுத்து முருகப்பெருமானை அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். வருடாந்த மகோற்சவத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் 11ஆம் நாள் மாலை திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஆலய உள்வீதி வெளிவீதிகளில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இடம்பெறும். குறிப்பாக முதலாம் திருவிழாவிலிருந்து 9ஆம் திருவிழா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெருமான் 2 வாகனங்களில் வந்து வெளிவீதி வர அந்த காட்சியில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றையிலிருந்து 11ஆம் திருவிழாவிலிருந்து பார்த்தீங்கன்னா 3 வாகனங்களில் முருகப்பெருமான் வள்ளிதேவானை வந்து பார்த்தீங்கன்னா 3 வாகனங்களில் வருகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் இன்றைய நாளில் இருந்து பார்த்து, அதாவது 11ஆம் திருவிழாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலய உள்வீதி முருகப்பெருமான் வந்து வருகின்ற வேளையில் விளம்பருகின்ற வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவார திருமுறைகள் வந்து ஓதுவாங்க. இன்றையிலிருந்து அந்த மாற்றங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது, எப்படி வந்து உள்வீதி விளம்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வெளிவீதி விளம்பருகின்ற வேளையில் இன்றைய நாளில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் வந்து நடக்கின்றது என்றதை தொகுத்து இன்றைய நாளில் இந்த காணொலி வாயிலாக தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைய நாளையும் சிறப்பாக முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் வந்து எப்படி இருக்க போகுது, என்ன நிறத்தில் வந்து இருக்க போகுது, என்ன வாகனத்தில் வந்து இன்றைய நாள் முருகப்பெருமான் வரப்போறான்ற மாதிரியும் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். யாரும் எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வாங்க காலையில் போகலாம். அப்படியாக இன்றைய நாள் 11ஆம் நாள் மாலை திருவிழாவில் இங்கே ஆலய முன்றலில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆலய முன்றலில் இப்பொழுது ஏராளமான பக்தர்கள் இங்கே நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நாளில் முருகப்பெருமான் மயில் மீது வள்ளிதேவானை முருகப்பெருமான் மயில் மீது எழுந்தருளி வர அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, ஆலயத்துடைய அங்கே உள்பகுதியில் 3 மயில்கள் அங்கே இருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக முருகப்பெருமான் இன்றைய நாளில் வெளிவீதி வருகின்ற வேளையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்லூருக்கு வருகின்ற வேளையில் இங்கே ஆலயத்துக்கு வருகின்ற வேளையில் எல்லாமே வந்து இல்லை கால் கழுவி தான் வருவினோம். இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள், எல்லாருமே வந்து இல்லை வரிசையாக வந்து நின்று கால் கழுவுற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. இல்லை நல்ல ஒழுக்கமாக வரிசையாக நின்று இந்த காலெல்லாம் கழுவினோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், உழவு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு டைப் மட்டும் தான் வேலை செய்யுது. அது ஒரு குறியான ஒரு விஷயம். அதில் இன்னொரு இந்த நீட்டுக்கு இன்னொரு 4-5 டைப்பை வந்து பூட்டி விட்டு அவங்க வந்து வேலைக்கு கழுவிட்டு
கோயிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். மிச்ச டைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒன்றுமே வேலை செய்யலை, ஒரே ஒரு டைப் மட்டும் தான் வேலை செய்யுது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் ஆலயத்துடைய உள்வீதி வலம் வந்து வெளிவீதி வலம் வந்து கொண்டிருக்கிற வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆலயம் ஒன்றில் இங்கே பாருங்க கட்டியம் கூறுகின்ற விமானம் இங்கே தடுத்து நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலிருந்து இந்த கட்டியம் கூறுகின்ற விமானம் வந்து பயன்படுத்தப்படும். அங்கே முருகப்பெருமான் வெளிவீதி வருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். கட்டியம் குறுகிற விமானத்தில் ஏறித்தான் இன்றைய நாள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பூச்சொறிந்து கட்டியம் குறுகிற நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். அங்கே முருகப்பெருமான் ஆலய முன்றிலிருந்து அங்கே மயில் மீது எழுந்தருளி வள்ளி தெய்வானை சமையலாக அங்கே ஆலய முன்றிலிருந்து புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். தொடர்ச்சியாக ஆலய வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அங்கே முருகப்பெருமான் ஆலய வெளிவீதி வலம் வந்து கொண்டிருக்கிற காட்சியை வந்து பார்க்குறோம். இன்றைய நாளிலே வெள்ளை மற்றும் கடும் மண்ணிற நிறத்திலான அலங்காரங்களோடு அங்கே முருகப்பெருமான் வெளிவீதி வருகின்ற காட்சிகளை வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக அந்தன சிவாச்சாரியார்களும் இன்றைய நாளிலே கடும் மண்ணிற நிறத்திலான ஆடைகள் அணிந்திருப்பதையும் வந்து இன்றைய நாளிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
முருகப்பெருமான் ஆலய முன்றலிலிருந்து அங்கே தெற்கு வாயிலை நோக்கி அங்கே திரும்பி மெல்ல மெல்ல அசைந்து செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இன்றைய நாளையும் ஏராளமான பக்தர்கள் இந்த 11ஆம் நாள் மாலை திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமான் இங்கே ஆலய வீதி வருகின்ற வேளையிலே பாருங்க தொடர்ச்சியாக இன்றைய மண்டப பொடிகளில் இங்கே பூஜைகள் இடம்பெற்று கொடுக்குற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஐயா ஒவ்வொரு நாளும் மண்டப பொடிகள் வந்து வச்சு பாருங்க தீபாரணை வந்து காட்டுவார். ஒவ்வொரு நாளும் இங்கே பாருங்கள் இன்றைய நாளில் சுண்டல் கற்கண்டு வடை எல்லாமே வந்து இங்கே முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வந்து படைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஆலயத்துடைய முன்றல் இருந்து அங்கே தெற்கு வாயில் நோக்கி அங்கே பாருங்கள் மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அந்த காட்சி. பெருமான் அங்கே இரு தேவியரோடு அங்கே மயில் மீது எழுந்தொழி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே முருகப்பெருமான் ஆலயத்துடைய தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி அங்கே மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற வேளையிலே அங்கே பாருங்கோ குழலோசைகள் முழங்க வருகிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தெற்கு வாயிலே அங்கே கணில் குரலிலே பிரசன்ன குருக்களுடைய அந்த காந்த குரலிலே அங்கே காந்தர் அனுபூதி தொடர்ச்சியாக வந்து இடம்பெறும். கேட்டு மகலாம். கிளை கூடியழ
தியாக சுரலோக சிகாமணியே கூகா என்று கூப்பாடு போட்டு அழுது புரண்டு என் உறவினர்கள் எல்லோரும் அழும் பொழுது யமன் என்னை கொண்டு போக வரும் பொழுது என் உயிர் பிரியும் பொழுது கூகா என்று என் உறவினர்கள் எல்லோரும் அழுது புரண்டு அழுவந்தென்னை காக்க வேண்டும் மெய்ப்பொருளை அருள வேண்டும் மெய்ப்பொருள் பேச வேண்டும் என் உடம்பு வேண்டுமானார் அழியலா நல்லை கந்தாயன் ஆன்மாவிற்கழிவில்லாமல் அதை நீதான் மெய்ப்பொருள் பேசி காக்க வேண்டும் நல்லை கந்தாய மெய்ப்பொருள் பேசியவா திருச்செங்கோட்டுமலை என்று சொல்லப்படுகின்ற நாகாஜலத்தில் உறைபவனே நாகாஜல வேலவ நாலு கவித்யாக நாலு கவி பாடவும் மெய்ப்பொருள் பேசவும் மெய்ப்பொருள் அறியவும் மெய்ப்பொருள் உணரவும் நான்கு கவி பாடவும் எனக்கு அருள வேண்டும் ஆசு மதுரம் வித்தாரம் சித்திரம் வித்தாரம் என்று சொல்லப்படுகின்ற ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வகையான கவி உன்மேல் பாடக்கந்தா உன்னை பாடக்கந்தா அருள வேண்டும் மெய்ப்பொருள் பேசியவா சிவாய 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 சிவ 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 சிவாய சிவ சிவ சிவாய 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 என்று மெய்ப்பொருள் பேசிய கந்த பெருமானே பாருங்க தெற்கு வாயில் இருக்கிற மண்டபப்படிகளில் இங்கே பூஜைகள் நிறைய பெற்று இங்கே பாருங்க இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க சுண்டல் வந்து கொடுத்து வந்துக்கிறாங்க பாருங்க மற்ற தொடர்ச்சியாக அங்கால மண்டபப்படிகள்லையும் படையல்கள் வந்து படைக்கப்படுகிறது இங்கே இன்றைய நாள் சக்கரை புக்கை பாருங்க முருகப்பெருமான் அங்கே தெற்கு வீதியிலேருந்து அங்கே மேற்கு வீதிக்கு செல்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள் உலகாலும் ஆண்டவனே நீரானையா உலகாலும் ஆண்டவனே நீரானையா முருகா 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 வெற்றி வழியிலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலெறிஞன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி மயிலெறிஞன் வருவதை நெஞ்சம் காணுமே வெற்றி வழியிலும் உள்ளத்தில் தோன்றுமே மேற்கு வாயிலே அமையப்பட்டிருக்கிற யாழ் மாநகர சபை உற்சவ கால பணிமனையில் வந்து பாருங்க மண்டபப்படிகள் வச்சு இப்போ ஆராத்தி வந்து எடுக்கணும் குறிச்சி அஞ்சில் பாருங்க சாரணர் குழுவினுடைய அந்த மண்டபப்படியில் இங்கே பாருங்க கற்கண்டும் அவலும் வந்தபடியாக கொடுக்க போகிறாங்க இங்கே தொடர்ச்சியாகவும் இங்கே பாருங்க தொடர்ச்சியாக மண்டபப்படிகளையும் இங்கே ஆராத்தி எடுக்கப்படுகிறது
அதிகமான சிங்கள மக்கள் இந்த இடத்துல நிற்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய மேற்கு வாயில் பகுதியிலிருந்து அங்கே மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இங்கே மேற்கு வாயில் பகுதியில் இடம்பெறுகிற மண்டபப்படிகளில் பாருங்கள், இன்றைய நாளையும் சிறப்பாக இங்கே மோதகம் வடை எல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கோ, ஆராத்தி எடுக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஆராத்தி எடுத்து முருகப்பெருமானை வரவேற்கின்ற அந்த நிகழ்வையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்குறோம். ஆலயத்துடைய வடக்கு வாயில் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த மண்டபப்படிகளையும் பாருங்கள், சிறப்பான பூஜைகள் எல்லாமே வந்து இங்கே ஆரத்தி எல்லாம் வந்து எடுத்து படைகள் எல்லாம் வந்து வச்சுக்கணும். இங்கே பாருங்க, ஸ்ரீ துர்காதேவி மணி மண்டபத்திலையும் ஐயா வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து பூஜை செய்கிற நல்லூர் கந்தனுடைய வருடாந்த மகோத்சவத்திலே இன்றைய நாள் 11ஆம் நாள் மாலை திருவிழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க, முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமையலாக அங்கே இன்றைய நாளில் 3 மயில் மீது அங்கே எழுந்தருளுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இங்கால வடைக்கு வந்து அடிபடுறாங்க. இங்கால வடை 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 பாருங்கோ, இங்கே வடக்கு வாயில் முதலாவது மண்டபப்படியிலே கடலை இன்றைக்கு வந்து கடலை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறா. பாருங்கோ, கடலை 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 எங்கட விதுருடன் நிற்கிறாரு. விதுருடன் கடலை வாங்க நிற்கிறார். இங்கே தான் ஒவ்வொரு நாளும் செட்டியாக பாருங்கோ சாம்பிராணி பூவை வந்து போட்டு படையல்கள் வந்து படைச்சி சிறப்பாக இங்கே பாருங்கோ. இங்கே அலையுமே தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன கொடுத்துருக்கீங்க? அவல் 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 வந்து கொடுக்கிறேன். அவல் 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 இல்லை, புளிச்சா நல்லா தான் இருக்குது. இன்றைக்கு விதவிதமாக சாப்பாடு, லட்டு, வடை, புளிச்சாதம் பாருங்கோ. இங்கே ஐயா பூஜைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆராத்தி எல்லாம் எடுத்து இன்றைய நாள் ஐயா வந்து பருப்பு வடை வந்து படைச்சிருக்கிறார் ஐயா. இந்தியாவிலே மக்கா இதை கொடுத்து நிற்கிறா. என்னக்கா கொடுக்குறீங்க? அமுதம் அவலா போடுங்க. அடுத்தது அவல். முருகப்பெருமான் ஆலயத்துடைய வடக்கு வாயில் பகுதியை தாண்டி அங்கே பாருங்க, ஆலய முன்றலுக்கு மெதுவாக அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். 3 மைல்கள் ஏறி அங்கே முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமையலாக ஆலய வீதி வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். வந்து அண்ணா இதை வச்சு கொடுக்குறேன். என்ன லட்டு 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 ஓகே, நானும் ஒரு லட்டு வாங்கிட்டேன். லட்டு எங்கள் அம்மா வந்து ஆராத்தி எடுக்கிறா. ரோஹரா பாருங்க, தொடர்ச்சியாகவும் ஒரு மண்டபப்படிகளில் எல்லாருமே ஆராத்தி எடுத்து படைகள் எல்லாம் வந்து படைச்சு
இங்கே சுண்டல் எடுக்கிற சுண்டல் முருகப்பெருமான் ஆலய வீதி பலம் வந்து இங்கே ஆலயத்துடைய முன்றல் பகுதிக்கு மீண்டும் வருகை தந்துக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் கண்ணனும் கடிமலர் தாமரை அண்ணலும் மழப்படி ஆயவனே இதுவோடுமாறு ஜீவனும் நமக்கில்லையே அதுவோ உணர்ந்தருள் ஆவடு துணை நகனே.
முருகப்பெருமான் மயில் மீது எழுந்தருளிய ஆலய வீதி வலம் வந்து அங்கே ஆலயத்தின் உள்ளே செல்லுகிற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். மயில் மீது இறங்கி அங்கே வசந்த மண்டபத்துக்கு செல்லும் அந்த அழகிய காட்சியையும் தொடர்ச்சியாக நீங்கள் கண்டு மகிழலாம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். பதினோராம் நாள் பூஜைகள் அனைத்தும் வந்து நிறைவடைந்து இங்கே ஆலயத்துடைய வெளிப்புறத்திலே அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது பாருங்க. இத்தோடு இன்றைய நாள் 11ஆம் நாள் மாலை திருவிழா இனிதே நிறைவடைகிறது. காணொளி பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம்.